الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. بواب الباب الإمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب الخوف. وقال تعالى وإياي فارهبون. وقال تعالى إن بطش ربك لشديد. وقال تعالى وكذلك أخذ ربك إذا أخذ القرى وهي ظالمة إن أخذه أليم شديد. إن في ذلك لآية لمن خاف عذاب الآخرة ذلك يوم مجموع له الناس وذلك يوم مشهود إلى آخر الآية. பின்னிட்டுக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நான் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு அல்லாஹ்வை அஞ்சுதல் என்ற தலைப்பில் பார்க்கின்றோம். 50வது பாடம். இந்த தலைப்பில் இமாம் அன்-நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எண்ணற்ற வசனங்களை நமக்கு இங்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். குர்ஆனில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சுதலும் அல்லாஹ்வை பயப்படுவதும் என்ற விஷயத்தில் நிறைய வசனங்கள் நமக்கு வந்திருக்கின்றன. அல்லாஹு தஆலாவை அஞ்சுவது என்று பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய அதாபு மற்றவனுடைய தண்டனையிலிருந்து நாம் அஞ்சுவதும், அதே போல நாம் நன்மையான அமல்களை செய்கின்றோம் என்றால் அதில் எங்கேயாவது மகஸ்துதியும் ஷோ ஆஃபும் வந்து அது அல்லாஹுடைய தீர்ப்பகத்தில் அது நிராகரிக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற அந்த அச்சமும், அல்லது நாம் செய்யக்கூடிய நன்மையான அமல்கள் செய்துவிட்ட பிறகு அதை சொல்லி காண்பித்து அதனுடைய நன்மையை இழந்துவிடக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய விஷயத்திலும் அஞ்சுவதும் இங்கு இருக்கின்றது. ஹவுஃப் என்பது, அல்லாஹை அஞ்சுதல் என்பது வெறும் ஒருவன் அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்கின்றான் என்றால் அவனுடைய தண்டனைக்கு அஞ்சுவது மட்டும் கிடையாது. சாலிஹான அமல்களை செய்யக்கூடியவரும் நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியவரும் தன்னுடைய வாழ்க்கையை பேணுதலான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய அச்சம் வர வேண்டும். என்ன அச்சம்? அவன் செய்யக்கூடிய இந்த சாலிஹான அமலில் மகஸ்துதி, ரியா என்று சொல்லக்கூடிய ஷோ ஆஃப், மக்கள் பார்ப்பதற்காக செய்யக்கூடிய அந்த எண்ணம் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு நன்மையான செயலில் மக்களுக்காக ஒருவன் அல்லது மக்கள் பார்க்கின்றார்கள், என்னை புகழட்டும், என்னுடைய லைக்ஸ், எனக்கு கமெண்ட் என்ற விஷயங்கள்லாம் கொடுக்கட்டும் என்ற எண்ணத்தை கொண்டு ஒருவர் செய்தார் என்றால் அவர் பேரும் புகழும் விரும்பாவிட்டாலும் எனக்கு லைக் பண்ணுங்க என்று சொல்வதே என்ன ஆகும்? அவர் தனக்கு பாப்புலாரிட்டி தான் விரும்புகிறார். இல்லைங்க, என்னுடைய எண்ணத்துல அப்படி இல்லைங்க, உன்னுடைய எண்ணத்துல இல்லைன்னா கூட நீ உன்னுடைய நஃப்ஸ் உன்னை தூண்டுகின்றது. நான் செய்யக்கூடிய விஷயத்திற்கு அதை திரும்பி திரும்பி நான் ஒவ்வொரு நொடியில பார்ப்பதும், யார் பார்த்தாங்க, யாரெல்லாம் எனக்கு லைக்ஸ் கொடுத்தாங்க, என்னெல்லாம் கமெண்ட் இருக்கு என்ற விஷயங்களை அதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு இருப்பதும் இதுவும் என்ன ஒரு மகஸ்தியுடைய நிலை ஏற்படும். அதனால எந்த ஒரு பலனும் கிடையாது. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸுல் குதுஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹு தஆலா கூறினான், மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஇ கைரி தரக்துஹு வ ஷிர்க. எவன் ஒருவன் ஒரு அமலை எனக்காக செய்தான், அதில் ஒருவன் ஒரு அமலை செய்தான், அதில் எனக்கு செய்யக்கூடிய விஷயத்தில் இன்னொருவரையும் அவன் இணை வைத்து விட்டான் என்றால் அவனையும் நான் விட்டு விடுவேன், அவனுடைய அந்த செய்த செயலையும் விட்டு விடுவேன். அப்போ முஃமினுடைய வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களே அச்சமும் இந்த கலக்கமும் பயமும் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல ஆறுதல், அல்லாஹ்வை சார்ந்திருத்தல் என்ற விஷயங்களும் இருக்கும். இதற்காக ஹவுஃபு வர் ரஜா என்று சொல்லுவோம். அடுத்த 51வது பாடமும் அர் ரஜா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தல் என்ற விஷயங்களை நாம் பார்க்கலாம். இப்போ இந்த இரண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நிலையாக இருக்க வேண்டும், அல்லது அது சரிசமமாக இருக்க வேண்டும். அச்சமும் அல்லாஹு தஆலாவின் மீது அச்சம் கொள்ளக்கூடிய விஷயம், பயப்படுவது என்ற விஷயம் இருக்க வேண்டும். அதே அளவு அல்லாஹ் மீது நாம் ஆதரவு வைக்கக்கூடிய விஷயத்திலும் இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்று அதிகப்படியானதோ அல்லது குறைந்து விட்டது என்றால்
சில நேரத்தில் மனிதன் வழிகெடக்கூடிய நிலையில் செல்லக்கூடியவனாக ஆகிவிடுவான். சிலர் என்ன செய்கின்றார்கள், அல்லாஹ்வை அஞ்சுகின்றோம் என்று விஷயத்தில் அவ்வளவு அவர்கள் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிடுறாங்க. என்ன, சின்ன விஷயத்தை செய்து விட்டானா நீ காஃபிரு, முடிஞ்சிருச்சு, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹ் தஆலாவுடைய மக்ஃபிரா உனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்ற ஒரு தரப்பு ஒரு வழிகேடும், இன்னொரு தரப்பில் ஆதரவு மற்றும் ரஜா என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது அவன் பெரும் பாவம் செய்தாலும் சரி, ஷிர்க் செய்தாலும் சரி, அவன் தர்காவுடைய வழிபாடு செய்தாலும் சரி, என்ன அல்லாஹ் அல்லாதவர்களிடம் சென்று தனக்கு தேவைகளை பூர்த்தி செய்தாலும் சரி, கேட்டாலும் சரி, என்ன செய்யறான், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், 70 தாய்க்கு மேல் உள்ள கருணை உள்ளனாக இருக்கிறான், மன்னிச்சிருவாங்க என்ற ஒரு சாரார் இப்படி நாம் பார்க்கிறோமே இல்லையா? இப்படி பொதுவாக பேச்சுவார்த்தையில் இருக்கும் பொழுது அட விடுங்க, அல்லாஹ் ரஹ்மானுங்க, அல்லாஹ் ரஹீமுங்க, 70 தாய்க்கும் மேற்பட்ட இரக்கம் குணமுடையவன், மன்னிச்சிருவாங்க, இப்படி என்று ஒரு நிலை இருக்கு. ஆக ஒரு முஃமின் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் கேட்கப்பட்ட எது உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று, அதற்கு இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இரண்டுமே நிலையாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதே போல இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹும் அவர்கள் நமக்கு அழகாக எடுத்துக்காட்டு கூறினார்கள். அதை நம்ம அகீதாவுடைய கிதாபு தௌஹீதுல நம்ம ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்திருப்போம். ஒரு மனிதனுடைய, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை எப்படி என்றால் ஒரு பறவை போல இருக்கும். அவனுடைய பறவையின் 2 இறக்கைகள் எப்படி இருக்கின்றதோ, வானத்தில் பறக்கும் பொழுது அதனுடைய பேலன்ஸ் செய்து கொண்டு பறப்பதனால்தான் அது பறக்கின்றது. ஒன்று சிமிட்டி அல்லது ஒன்று அதை மடக்கி மூடிவிட்டது என்றால் கீழே விழுந்து விடும். அதே போல ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அச்சமும் அல்லாஹ் மீது ஆதரவும் இது இரண்டுமே இருக்க வேண்டும். எப்பொழுது அல்லாஹ் தஆலாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் வரும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும், அல்லது ஒரு அமலை செய்யும் பொழுது அது மகஸ்தூதி என்ற நிலை வரும் பொழுது அல்லாஹ் தஆலாவை அஞ்சிக் கொள்ள வேண்டும். சரி, மனிதன் அவன் தவறு செய்து விட்டான், அவன் தன்னுடைய நஃப்ஸுக்கு அவன் நஃப்ஸ் தன்னை அவரை வீழ்த்தி விட்டது என்ற நிலை வந்து அவன் தவறு செய்து விட்டான் என்றால் அல்லாஹ் என்னை மன்னிக்க கூடியவன், நான் தவறு செய்து விட்டேன், அல்லாஹ்விடம் உண்மையான ஒரு முறையில் நான் பாவம் மன்னிப்பு தேடுகின்றேன், அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான் என்ற அந்த நிலை நமக்கு இருக்க வேண்டும். அப்ப இந்த இரண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. அதனால்தான் வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக உன்னுடைய இரட்சகனின் பிடி மிக கடுமையாக உள்ளது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே போல அந்த இன்னொரு வசனத்தில் சொற்ப நாள் தவணைக்காக தவிர அதை நாம் பிற்படுத்தவில்லை, அந்நாளில் அவனின் அனுமதியின்றி எவரும் பேச இயலாது, அவர்களின் கெட்டவரும் நல்லவரும் உள்ளனர், கெட்டவர்களாக இருப்பவர்கள் நரகத்தில் இருப்பார்கள், வேதனையை தாங்க முடியாமல் அதில் பெரும் கூச்சலிட்டு கதறுவார்கள், அல்லாஹ் தன்னை பற்றி உங்களிடம் எச்சரிக்கின்றான். இன்னொரு வசனத்தில், அடுத்த வசனத்தில் அந்நாளில் ஒருவன் தன் சகோதரனை விட்டும், தன் தாயை விட்டும், தன் தந்தையை விட்டும், தன் மனைவியை விட்டும், தன் மக்களை விட்டும் விரண்டு ஓடுவான். அந்நாளில் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் மற்றவரை கவனிக்க இயலாத நிலை ஏற்படும். அல்லாஹ் அக்பர். இப்படி ஒரு நிலை, இது கியாமத் நாளுடைய அல்லாஹ் தஆலா முன்னால் நிற்கக்கூடியவர்கள். நாம் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கு பதில் நாம் சொல்லி தீர வேண்டும் என்ற அந்த நாளை நாம் ஈமான் கொள்கின்றோம். அப்போ இந்த உலகத்துல யார் என்ன ஏமாற்றினாலும் அதனுடைய முழுமையான கூலி அங்கு மறுமையில் கொடுக்கப்படும். ஏன்னா மனிதன் கூட என்ன செய்யறான், உலகத்துல அநியாயம் செய்து கொண்டே இருக்கின்றான், அநியாயம் செய்யப்பட்டவனும் இருக்கின்றான். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நீதி தேவை, ஒரு நியாயம் வரணும். எத்தனை நாட்கள் தான் இந்த அநியாயக்காரன் அட்டுழியம் செஞ்சுட்டே இருப்பான், எத்தனை நாட்கள் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் ஏழைகள் அல்லது அவர்கள் சிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை சிரமப்படுத்தி அவர்கள் சிரமத்திலே இருப்பார்கள். என்னைக்காவது ஒரு விடிய காலம் வேணும் என, என்னைக்காவது ஒரு தீர்ப்பு வேணும் என்று மனிதனை நினைக்கின்றான். அந்த தீர்ப்பு மறுமை நாளில் கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் இந்த ஆட்சி இருக்கக்கூடிய அனைத்து இதுவுமே ஒரு உண்மையான நீதத்தை நிலைநாட்ட முடியாது. அல்லாஹ் தஆலாவிடம் அனைத்தையும் அங்கு மனிதன் என்ன செய்வான், பார்த்து விடுவான். ஆக அந்த நாளுக்காக நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய சொற்பமான நாட்களில் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி அல்லாஹ் அந்த மறுமை நாளுக்காக நம்மை தயார் செய்வதுதான் அன்புக்குரியவர்களே
ஒரு சாமர்த்தியமும் மற்றொரு அறிவுள்ளோருக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இந்த உலகம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அழியக்கூடியது. புரிவதற்காக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குழந்தை பீச்சில் விளையாடி கொண்டிருக்கின்றது, வீடையும் கோபுரத்தையும் கட்டுகின்றது. அந்த பையன் ரொம்ப நேரம் எடுத்து ரொம்ப ஆர்வமாக அந்த செய்யறான். அதை பாதுகாக்கவும் செய்கின்றான். யாரும் பக்கத்துல அதை உடைச்சிடக்கூடாது என்று ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். அந்த மணல்ல வீடை கட்டி. ஏன்னா அவன் நேரத்தை கொடுத்து ரொம்ப துல்லியமாக அந்த வீட்டை செஞ்சான். என்ன ஆகுது, யாரையும் பக்கத்துல விடுவதில்லை. திடீரென்று என்ன ஆகுது, ஒரு அலை அந்த வீட்டை இடித்து விடுகின்றது, முழுமையாக கரைந்து விடுகின்றது. கத்துறான், கதறான். அவனுடைய பெற்றோர்கள் அதை அவங்க இங்க இருக்கக்கூடியவர் என்ன செய்யறாங்க, ஆனா இது ஒரு விளையாட்டுப்பா, இங்க நம்ம விளையாடினோம், இது வீடு உன்னுடைய வீடு அசல் வீடு இது கிடையாது, நம்முடைய வீடு அசல் வீடு அங்க இருக்கு என்று அவன் கூறுகின்றான். ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன, அதுதான் முக்கியமானது. அந்த பையனுக்கு அந்த வீடு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவன் ரொம்ப நேரத்தை கழிச்சு அவனுடைய எல்லா விஷயத்தையும் சிந்தனையும் அங்கு பதிவு செய்து ரொம்ப ஒரு கஷ்டத்துடன் செய்யும் பொழுது அந்த கஷ்டத்தை அவன் உணர்றான். ஆனால் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் இது ஒரு விளையாட்டு தான்ப்பா என்று சொல்லி விடுகின்றார்கள். இது நம்முடைய வீடு கிடையாது, நம்முடைய வீடு அங்க இருக்கு, அந்த ஏரியால இருக்கு என்று நம்ம சொல்லி அவனுக்கு ஆறுதல் கொடுக்கின்றோம். ஆனால் அவன் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு என்பது சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். முஃமின்களுடைய வீட்டை அல்லாஹ் தஆலா மிக பிரம்மாண்டமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஆனால் மனிதனோ இந்த உலகம்தான் அவனுக்கு அனைத்துமே. எதை அல்லாஹ் தஆலா மறுமையை பெறுவதற்காக ஒரு காரணி ரிசோர்ஸாக மீன்ஸாக ஆக்கினானோ அல்லாஹ் தஆலா, அதையே அவன் என்ன செய்யறான், முழுமையான நேரத்தை செலவழிக்கிறான், எல்லாமே செய்யறான். திடீரென்று மௌத்துடைய அலை வந்தவுடனே அவனுடைய எல்லாமே அழிந்து விடு, முடிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் சேகரிக்கிறான், மலக்குல் மௌத் அப்படியே எடுத்துட்டு போயிடுறாங்க. அவன் சேகரித்த சொத்து பத்து எல்லாத்தையும் அவனுடைய உறவுகள் உற்றார்கள் எல்லாருக்கும் மத்தியில் என்ன செய்ய வானவர்கள் அவனை கொண்டு சென்று விடுகின்றார்கள். இதுதான் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்துடைய ஒரு எடுத்துக்காட்டு. ஆக மறுமைக்காக நாம முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை நாம எடுத்துக்கொண்டதை பயன்படுத்தலாமே தவிர, இந்த உலகமே தான் நமக்கு லட்சியமும் நோக்கமும் இருந்து அந்த விஷயங்கள் வந்துவிடக்கூடாது. அப்படி வந்துவிட்டது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நபரை விட நஷ்டவாளி யாருமே இருக்க முடியாது. இங்க அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் சாலிஹான நம்முடைய நல்லுள்ளத்தை கொண்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி பிரகாரம் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அங்கு மறுமையினால் இதற்குரிய சிறந்த கூலியையும் பெறுவதற்குரிய வல்ல ரஹ்மான் நமக்கு பாக்கியம் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.